அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டார். முன்னாள் அமைச்சர்களே இதுல சம்பந்தப்பட்டிருக்க அம்மா குற்றம் சொல்றாங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சொன்ன உடனே ஏன் சேகர் பாபு அண்ணன் நிந்திச்சு நிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அது அவருக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலை செய்யப்பட்டார். அவங்களுடைய ஒய்ஃப் ஒரே கோரிக்கை சிபிஐ என்கொயரி வேணும்னு. அரசியல் பின்புலம் இருக்கு. ஏன் முன்னாள் அமைச்சர்களே இதுல சம்பந்தப்பட்டிருக்க அம்மா குற்றம் சொல்றாங்க. குற்றம் சுமத்துறாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னது குற்றம் சுமத்துறாங்க. யார் மேலயும் நான் பழி சொல்லல. குற்றம் சுமத்துறாங்கன்னு தான் சொன்னேன். நான் யாரையும் அக்யூஸ் பண்ணல. நான் சொன்னது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மனைவி குற்றம் சுமத்துனாங்க. அவங்க கோரிக்கை என்ன வச்சாங்க? எங்களுக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு சொன்னாங்க. ஆனா தமிழக அரசு எப்பொழுதும் சிபிஐ என்கொயரி பக்கம் போல. அப்ப எங்களுடைய ஆட்சி வந்தவன எங்கள் முதலமைச்சர் அண்ணா ஆம்ஸ்ட்ராங் படுகொலை அன்னைக்கு போல, அவர் வீட்டுக்கு போல. ஆனா அந்த அம்மாவுடைய கோரிக்கைய வந்தவன நிறைவேற்றினாரு. உச்ச நீதிமன்றம் போய் சிபிஐ என்கொயரி வைன்னு சொல்லி நீங்க சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அப்ப அதே மாதிரி கவின் சப்ஜெக்டும் சரி, இந்த அரசு வந்தவன எப்படி கைது செஞ்சாங்க? ஒவ்வொரு சப்ஜெக்டும் சரி, முதலமைச்சருடைய ஒவ்வொரு அசைவிலையும் ஆணவ படுகொலையை முற்றிலுமா ஒழிக்கணும். இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நிலைப்பாடு. இதுக்கு யாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண வரல. ஏன் போல முதலமைச்சர் போல அதெல்லாம் நான் கேட்கவில்ல. ஏன் ஆக்ஷன் எடுக்க தாமதம்? 2.5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த காவல்துறை? ஒரு கான்ஸ்டபிள் லெவல்ல, ஒரு எஸ்ஐ லெவல்ல ஒரு கேஸ் அந்த வில்லேஜ் லெவலுக்கு உங்களுக்கு தெரியும். கேஸ ஃபைல் பண்ணா ஈஸியா என்ன கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா 2.5 வருஷம் அது இழுத்ததுக்கான காரணம் அதுக்கு பின்னாடி ஒரு பின்னாடி இருக்கு, அரசியல் பின்னணி இருக்குங்கிறது தான் மக்கள் பேசல, கூட்டணி கட்சிகள் பேசினாங்க. வேங்கவேல் பிரச்சனையை சிபிஐக்கு ஏன் கொடுக்கல அன்னைக்கு? அததான் நாங்க பதிவு பண்ணோம். அதனால இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டு, ட்விட்டர் இதெல்லாம் விட்டுட்டு 5 வருஷ ஆட்சியில 70% தலித் சகோதரர்களுக்கு எதிராக கிரைம் பதிவுபட்டிருக்குங்கிறது நேஷனல்ல கிரைம் ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியாவிலே அதிகமான கிரைம் ரிப்போர்ட் தலித் உங்களுக்கு எதிராக லாஸ்ட் 5 வருஷம். இந்த ஆதாரத்தை நாளை காலையில் உங்கள்கிட்ட கொடுக்குங்கிறத நான் பதிவு பண்றேன். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சொன்ன உடனே ஏன் சேகர் பாபு அண்ணன் நிந்திச்சு நிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அது அவருக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். மாண்பு சமநிலையத்தின் அமைச்சர் சொல்லி முடிச்சிட்டோம். மாண்பு சமநிலை நீங்க மாண்புமிகு உட்காருங்க. நான் கொடுக்குறேன், வாய்ப்பு கொடுக்குறேன். உட்காருங்க, இருங்க வாய்ப்பு கொடுக்குறேன். இது முடிக்கிட்டேன், உட்காருங்க. நான் வாய்ப்பு கொடுப்பேன். நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பேன் வாய்ப்பு. உட்காருங்க. இல்ல சொல்லுவாருங்க, உட்காருங்க.